வசீனாய சர்வாரிஷ்ட விநாசாய சர்வ துர்மந்திர சேதனாய திரிலோக்கியம் வசமானிய சுவாக. அனைத்துலக ரோஜா தமிழ் டிவி நேயர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிச்சயமாக ஏதோ விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறோம். இது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் 4 பேர் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அந்த விஷயத்த பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா அந்த புண்ணியம் மொத்தம் உங்களுக்கு சேரும். இந்த தண்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாகதண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அரப்பளீஸ்வரர் ஆசீர்வாதத்தோட கொல்லிமலையிலேருந்து இங்கே வந்திருக்குது. இது வந்து பார்த்திங்கனாக்கா அதிகபட்சம் இது யார் கையில் போய் சேரும், யார் இடத்துல போய் சேரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சித்தர்கள், ரிஷிகள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், முனிவர்கள், சாதுக்கள்னு சொல்லக்கூடிய அந்த வரிசையில் இருக்கிற கையில் தான் இந்த சக்தி வாய்ந்த இந்த தண்டம் போய் சேரும். இது என்கிட்ட வந்ததுக்கு ஒரு சில விஷயங்கள், காரணங்கள் இருக்குது. இந்த இடத்த தேடி, இந்த வாராகி இல்லத்தை தேடி இது வந்திருக்குது இந்த தண்டம். இதோட பயன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாகதண்டத்தை வந்து யார் மேலே மோகினி, பேய், பிசாசு இருக்குதோ அதை இந்த தலையில் வச்சு, தோள்பட்டையில் வச்சு இது பண்ணும் போது இது வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களோட ஒரு 3 நாள் அவங்க பிரச்சனைகள் சரியாகும். அதே மாதிரி இது வந்து சிவன் கையில் இருந்தது. இந்த தண்டம் பார்த்திங்கனாக்கா 18 சித்தர்களும் அவங்க கையில் இருந்தது. இது வந்து அந்த சித்தர்கள் கையில் வச்சு மை அரைப்பாங்க. ஸோ இது போன்ற ஒரு விஷயம் இந்த இடத்துக்கு வந்திருக்குது. இதுலேயே ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற சில வேர்கள், அந்த பட்டைகள் இதெல்லாம் வச்சு கருக்கி மையாக்கி இதை வந்து பார்த்திங்கனாக்கா எரித்து, இந்த யாகங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மை மாதிரி கொடுப்பாங்க, எரித்து தர்பையை. அந்த விஷயத்தை நாம் வைக்கும் போது இந்த பேய், பிசாசு, மோகினின்னு சொல்லி இந்த மாதிரி நபர்களுக்கு நாம் வைக்கும் போது அது ஒரு 3 or 4 டேஸில் ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த யாகத்தை பற்றி சில விஷயங்கள் தெரியாமல் மக்கள் கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இந்த பதிவு. நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாராகி யாகம் இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடத்திட்டுருக்கோம். ஒரு சண்டேவும் தவறாமல் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 65 யாகங்கள் நடத்திட்டோம். 40 வாரம் நடத்தியிருக்கோம். ஸோ இந்த வாராகி இல்லத்தில் தொடர்ந்து இந்த வாராகி யாகம் நடந்துகிட்ருக்கு. இந்த வாராகி யாகத்தை கூட இப்போது சமீபத்தில் ஒரு தெய்வத்தை உபதெய்வமாக கூட சேர்த்து செஞ்சிட்ருக்கோம். பகலாமுகி, சின்னமஸ்தா, அது மாதிரி பார்த்திங்கனாக்கா லாஸ்ட் டைம் உச்சிஷ்ட கணபதி. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ருத்ர யாகம் இந்த மாதிரி கூட சேர்த்து இணைச்சி பண்ணிகிட்ருக்கோம் யாகங்கள். தொடர்ந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நிறைய நல்லது நடந்துகிட்டு இருக்குதான் சொல்கிறாங்க. நடந்துகிட்ருக்கு. நிறைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்துருக்கு நிறைய பேருக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இதில் நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த யாகம் வந்து கூட்டு பிரார்த்தனை. இந்த வாராகி கூட்டு பிரார்த்தனை இது வரைக்கும் உலகத்தில் எந்த இடத்துல கூட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னு தெரியல. நாம் இந்து மதம் படி பார்த்திங்கனாக்கா கூட்டு பிரார்த்தனை ரொம்பவே கம்மி தான். எங்கேயும் அப்படியே கூட்டு பிரார்த்தனை நடந்தாலும் அபிஷேகங்கள், ஆராதனைகள், இந்த ராகு கால பூஜைகள் நடக்கும், எல்லாரும் ஒன்று சேருவாங்க. ஆனால் எல்லாரும் சேர்ந்து மந்திரம் சொல்கிறது அப்படின்றது தான் ஒரு கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம யாகம் நடத்தும் போது பார்த்திங்கன்னா எல்லாரும் சேர்ந்து மந்திரங்கள் சொல்கிறதுனால நிறைய விஷயங்கள் அவங்கள விட்டு வெளியேறுது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா செய்வின தோஷம் உள்பட அந்த பில்லி சொல்லி உள்பட எல்லாத்துக்கும் ஒரு மந்திரங்கள் சொல்லி நம்ம செய்யும் போது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை விட்டு வெளியே போகுது. இந்த நெகட்டிவ்லாம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா மற்ற மதங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இப்போது கிறிஸ்தவ மதங்கள் எடுத்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனாக்கா நான் மாசுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே ஒரு காலகட்டத்தில் அந்த கால் எழுத்து குறைஞ்சி நான்றது சின்ன நாவா மாறி இன்னொரு மதத்தில், முஸ்லீம் மதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை வச்சுன்னா நமாஸுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கெல்லாம் ஒரு கூட்டம் கூடி ஒரு ஜபம் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இறைவன் அருள் பாலிக்கிறார். ஸோ அதனால் நாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில விஷயங்களை வந்து கூட்டு பிரார்த்தனையாக செய்யும் போது தெய்வங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து அருள் பாலித்து அருள் கொடுத்து நம்மளுக்கு அருள் கொடுக்கும்போது நம்ம அந்த வரத்தை நம்ம வாங்குகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த நேரங்களில் கரெக்டாக வந்து நம்ம ராமகிருஷ்ணன் குருக்கள் சொல்லுவார், இப்போ வந்து அம்பாலும் நாம தான் யாககுண்டத்தில் அம்பாலும் நாமும் மட்டும்தான் இருக்கிறோம், யாருக்கு என்னென்ன பிரார்த்தனைகளோ வேண்டிக்கன்னு சொல்லும்போது அந்த காலகட்டத்தில் நம்ம வேண்டும் போது நமக்கு எல்லாமே நிச்சயமாக நடக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய பேர் நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. நான் நிறைய இடத்துல வந்து எத்தனை வீடியோ எடுத்தாலும் எத்தனை இன்டர்வியூ எடுத்தாலும் நான் வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு இடத்துல நாம் பிரச்சனைன்னு தான் நம்ம போகிறோம். நமக்கு நம்ம பிரச்சனை தீரணும். நமக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம மனைவி நல்லா இருக்கணும், நம்ம அம்மா நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சுயநலமாக வேண்டுங்கன்னு சொல்கிறேன்.
நம்ம சுயநலமாக வேண்டிட்டு அப்புறம் பொதுநலமாக வேண்டுங்கன்னு சொல்கிறேன். நம்மளை நம்பி இருப்பாங்க, நம்ம நம்பி இருக்கிற மக்களுக்காக யார் யாருன்னா நம்ம கடன் கொடுத்துருப்போம், கடன் வாங்கி அவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு வேண்டுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதை விட்டுட்டு நிறையா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த நிறைய விஷயங்கள் எனக்கு என் காதுக்கு வந்துகிட்டே இருக்குதுங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, வரவங்க அவங்கவுங்க பேசிக்கிறாங்க, நம்பர் வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டு வெளியில் போயிட்டு வேறு ஏதோ பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ இது வந்து நிறைய தொடர்ந்து இது மாதிரி நடந்துட்டு இருக்குது. நான் இந்த இடம்னு இல்லைங்க, வாராகி இல்லைன்னு சொல்ல, எங்கே போனீங்கன்னாலும் உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஜெயிப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும், நிச்சயமான முறையில் நடந்தே தீரும். அதுபோல் இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை மட்டும் வைங்க, கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் விபூதி வச்சு அனுப்புகிறேங்க. இந்த இடத்துல வாராகி அம்மா இருக்கிறது உண்மைன்றது நிறைய பேர் நிரூபணம் ஆகிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் விபூதி வச்சு அனுப்பி ஒரு அம்மா வந்து வெளியில் வந்து உக்காந்து தெருவில் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க, வர முடியல, திடீர்னு கை கால் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் போயிட்டு வெளியில் போய் விபூதி வச்சு சொன்னேன். அந்த அவங்களோட குழந்தைங்க 2 பொண்ணுங்களும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. அவங்க வந்து எனக்கு அம்மா தான் எனக்கு அப்படின்னு சொல்லி கதறாங்க. ஸோ நான் சொல்கிறேன், இல்லைம்மா இந்த அம்மா நல்லாயிடுவாங்க, நடந்து வருவாங்கன்னு சொன்னேன். கரெக்டாக 1 வாரம் 10 நாளைக்குள்ளே அவங்க நடந்தே உள்ளே வந்தாங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து பேச்சு வராமல், அதாவது பேசுவாங்க, அந்த காற்று மட்டும்தான் வரும், அவங்க பேசுனாங்களே. ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து நான் விபூதி வச்சு அந்த விபூதியை தண்ணியில் போட்டு குடிக்க சொல்லி இப்போ கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க. இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. நம்ம நிறைய நல்லது இங்கே நடந்துகிட்டே இருக்குது. இதை வந்து ஒரு சிலர் வந்து ஒரு கிண்டலாக வந்து நம்ம கை கால் இல்லாதவங்களாம் கூப்பிட்டு வரேன், நீங்கள் சரி பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது மேஜிக் கிடையாதுங்க, இது மிராக்கல். மேஜிக்ன்றது நாம் பண்ணுறது, மிராக்கல்ன்றது அவங்க பண்ணுறது. இது அவங்க பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய கர்மாக்கள் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி 6 யாகத்தில் கலந்துனா நம்மளுக்கு யோகம் உண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நிறையா பேருக்கு 6 யாகத்தில் கலந்துனா யோகம் கண்டிப்பாக கிடைச்சிருக்குது. நிறைய பேருக்கு அதில் எனக்கு கிடைக்கல, எனக்கு 6 யாகம் முடிஞ்சிடுச்சுன்னுலாம் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால், அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி 1-2 யாகங்கள் அதிகமாக கலந்துக்கும் போது நிச்சயமாக அவங்களுக்கு நடக்கும். அவங்க என்ன நினச்சி பிரார்த்தனை பண்ணி வராங்களோ அது நடக்கும். சில பேருக்கு ஒரு யாகத்திலே வந்த உடனே நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க, நான் வச்சுட்டு போன பிரார்த்தனை நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வைக்கிற பிரார்த்தனையை பொறுத்து தான். நீங்கள் நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பண பிரச்சனைன்னு தான் நிறைய பேர் இந்த கடன் தொல்லையால் தான் நிறையா தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் என்கிட்ட வர நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கிறேன்ற மாதிரியே தான் வராங்க. நம்ம மொபைலில் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நான் தற்கொலை பண்ணலான்னு உங்கள் வீடியோ பார்த்துட்டு எனக்கு வாணுன்ற ஒரு தைரியம் வந்துருக்குதுன்னு சொல்லி வராங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வரத்துக்கும், நிரந்தரமாக நம்ம பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரத்துக்கான சில விஷயங்கள், சில மூலிகைகளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ராஜவணங்கின்னு சில மூலிகைகள் இருந்தால் நம்மளுக்கு பணம் வரும்னு சொல்லி, அந்த மூலிகைகள்லாம் நான் அரைச்சி அதை ஒரு சில விஷயங்கள் பண்ணி வீட்டுக்கு பணம் வரத்துக்கும், பணம் வியாபார விஷயமா பேசுறது, அது நம்ம வீட்டை தேடி வரத்துக்கும், அப்படி வந்தவுடனே வீட்டில் பணம் தங்கறதுக்கும், பீரோவில் வைக்கிறதுக்கு ஒரு விஷயம், வெளியே கட்டுறதுக்கு ஒரு விஷயம், அப்புறம் இந்த தன தானியமெல்லாம் எப்பவுமே நம்ம வீட்டில் நிறைஞ்சி இருக்கிறதுக்கு அப்படி ஒரு விஷயம். இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 விஷயமா நான் செய்து கொடுக்குறேன். இன்னைக்கு எல்லாருமே அதில் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுபவிச்சு அது உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தையும் நம்ம பண்ண ஆரம்பித்தோம். சில பேருக்கு கொடுத்து அதில் நம்ம சக்ஸஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வண்டலூரில் ஹோட்டல் நடத்துகிறாரு. அந்த ஹோட்டலை வந்து மூடுறதுக்காக தான் இங்கே வந்தார். அந்த ஹோட்டலை நான் மூடிலான்னு இருக்கிறேன், வேறு என்ன பண்ணலான்னு. அந்த ஹோட்டலே நடத்துங்க, வெய்யுங்கன்னு சொன்னேன். ஆனால் அந்த ஹோட்டலில் அது 1 மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா லாபம் நினைச்சுன்னு சொல்லி ஒரு 40,000 ரூபாய்க்கும் 30,000 ரூபாய்க்கு நெய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க. வாங்கிட்டு ஒரு 40 லிட்டர் நெய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு நான் இவ்வளோ சக்ஸஸ் ஆகிட்டேன், எனக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் வந்துச்சு, நான் அடுத்து இன்னொரு கடை எடுத்துட்டேன் பக்கத்தில் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். இது போல் தொடர்ந்து எல்லாருமே வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து வராங்க, வாங்கிட்டு போகிறாங்க, வாங்கிட்டு போய் ரொம்ப அதிகமாக சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நாம் வந்து பார்த்திங்கனாக்கா வாராகி, அதாவது வாராகியை பார்த்திங்கன்னா நவபாஷானத்தில் நவபாஷான வாராகி உலகத்திலே முதல் முறையாக அந்த நவபாஷானத்தில் வாராகி இந்த வாராகி இல்லத்தில் தான் செய்துட்ருக்கோம். அது நடந்துட்டுருக்கு. அந்த வேலைகள் கூடிய விரைவில் அந்த நவபாஷான வாராகி வரப்போகுது. அது வந்ததுக்கப்புறம் நிறைய பேருடைய வாழ்க்கை மாறப்போகுதுங்க. அதை பற்றி அடுத்தது நான் பதிவில் விரிவாக உங்ககிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேங்க. இப்போது வாராகி இல்லம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மத சார்பற்றது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல இங்கே உட்காரும் போது நம்ம வெறும் இந்துக்கள் மட்டும்தான் வருவாங்கன்னு நினச்சேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நாட்டிலேருந்தும் ஃபோன் பண்ணுறாங்க. மலேசியா, லண்டனு, நியூயார்க்கு, பாரிஸுன்னு சொல்லிட்டு எல்லா நாட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ரெண்டாவது ஃபோன் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியன்ஸாக தான் இருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் நிறைய பேர் கேட்குறாங்க, நான் முஸ்லீம்
முஸ்லீம் வரலாமா, கிறிஸ்டியன் வரலாமான்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வராங்க, இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் வராங்க. ஸோ நான் சின்ன வயசில் இது பார்க்கும்போது சின்ன வயசில் நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் சொல்லுவேன், சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது பசங்கள்லாம் பேசுவாங்க, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா என் மதம் தான் பெருசு, என் மதம் தான் பெருசுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்கும். அப்போது நான் சொல்லுவேன், ஏய் நான் உன் இடத்துல பிறந்தேன்னா நான் வந்து கிறிஸ்துவனாக இருந்திருப்பேன், நான் அந்த மதத்தில் முஸ்லீம், உன் மதத்தில் நான் உன் வீட்டில் பிறந்திருந்தேன்னாக்கா நான் முஸ்லீமு. அப்புறம் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசிகிட்டு இருப்பான், நான் உன் வீட்டில் பிறந்தேன்னா நான் கடவுளே இல்லைன்னு நான் பேசியிருப்பேன். ஸோ நான் இந்த இடத்துல பிறந்ததுனால நான் இந்துவாக இருக்கிறேன். அதனால் நம்ம எந்த இடத்துல பிறக்கிறோன்றது தான் முக்கியம். நாட்கள் போக போக நம்ம வளரும்போது சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும், கடவுள் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உங்கள் மதத்தில் வந்து நான் நினைக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற மதத்தில் நான் செய்கிறேன்னு அப்பயே சொல்லுவேன். அதாவது அகால மரணம், அப்புறம் இந்த அகால மரணம்னா விபத்துக்கள், அப்புறம் தற்கொலை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் இயற்கை மரணம் இருக்குதா சொல்லு. அதே மாதிரி துரோகங்கள், ஏமாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லுங்கள், நான் அந்த மதத்துக்கு வரேன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி எல்லா மதத்துலையுமே எல்லாமே உண்டு, கஷ்டம் நஷ்டம் துரோகம் இன்பம் துன்பம்னு சொல்லி. அதனால் அந்த விஷயத்தை நான் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்றைக்கி எல்லாருமே வரும்போது ஓ இதுதான் விஷயம். அப்போ உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுள் ஒருத்தர் தான், ஒரு இடத்துல தான் அருள் பாலிக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் நான் ரொம்ப உணர்ந்துட்டேன். இந்த இப்படியெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே வராங்க, எல்லா தரப்பட்ட மக்களும் எல்லாருமே வரலாம். இங்கே வந்து அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த விஷயத்தில். என்னை இறைவன் இந்த செயலை என்னை செய்ய வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது அந்த வாராகி அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. ஓம் நமோ வாராகி தேவியை நமக. ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.